வணக்க மக்களே, கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இன்றைக்கி 3 கிலோ கேரட் அல்வா தாங்க செய்ய போகிறோம். காய் சீவலில் தோல் நல்லா சீவிட்டு காய் சீவலில் சீவி வச்சுக்கோங்க பொடிசாக. 1 கிலோ நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காயிட்டுங்க. நெய் காஞ்சது. 1 கிலோ முந்திரி போட்டுக்கணும். 1/4 கிலோ திராட்சை நல்லா பொரிஞ்சு வரட்டங்க பொன்னிறமாக. இந்த துருவன கேரட் நல்லா கலரிக்கோங்க. கலரிட்டு அந்த முந்திரியில் கொட்டிடுங்க. உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன்னா கூட இது மாதிரி அளவு வச்சு செஞ்சுருங்க. 3 கிலோ கேரட்டுக்கு 4 கிலோ சர்க்கரை போடணும். நல்லா கலரி கொடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இடையில நெய் ஊற்றுங்க. நெய்யில் தான் வேகணும் கேரட்டு. நல்லா கேரட் வந்தது. பால்கோவா போடுங்க. 1 கிலோ அளவு பால்கோவா போட்டுருக்குறேங்க. நல்லா அதுவும் ஒன்றா சேர்ந்த மாதிரி கலரி கொடுத்துக்கினே இருங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கணுங்க. வீட்டில் செய்யலைன்னா அப்படி தான் கொஞ்சம் ஃபுட் கலர் போடுங்க கலருக்கு. சர்க்கரை 4 கிலோ போடணுங்க. சர்க்கரை போட்டு நல்லா கலருங்க. சர்க்கரை கரைஞ்சிது. அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணுங்க. இறக்கி வெள்ளரி விதை போட்டுக்கோங்க. 1/4 கிலோ வெள்ளரி விதை போட்டுங்க. அடுப்புலேருந்து இறக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு 2 டப்பா மில்க் மேட் ஊற்றணும். அட்டகாசமாக இருந்ததுங்க கேரட் அல்வா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன்னா இதே மாதிரி செஞ்சுடுங்க. கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை.